அனைவருக்கும் வணக்கம். செல்வராசா சுரேஷ்குமார் லக்ஷ்மி மருத்துவ ஆய்வுக்கூடத்திலிருந்து இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் சற்று வித்தியாசமான கோணத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது கல் என அழைக்கப்படுகின்ற டொடி. இந்த கல் ஒரு புறக்கணிக்கத்தக்க ஒரு பொருளோ அல்லது உணவோ உடலுக்கு அத்தியாவசியமானதோ இதை பாவிக்கிறதால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், அதே நேரம் இதை தவறான முறையில் பயன்படுத்துறதால உடலுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படும், எவ்வாறு இதை நாங்கள் கையாள வேணும், இதே நேரம் எமது மூதாதையர்கள் இதை எவ்வாறு ஒரு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் என்பது பற்றியும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த கல் நான் சொல்ல வழிகிறீர்களே சில பேருக்கு முகச்சுளிப்பாக இருக்கும். ஒரு மருத்துவ நிறுவனம் ஒரு மதுபானத்தை பற்றி அல்லது ஒரு போதை சம்பந்தமான ஒரு பொருளை பற்றி விளங்கப்படுத்தலாமோ அல்லது கருத்தில் எடுக்கலாமோ என்றதை பற்றி கனவேர் சிந்திப்பீங்கள். ஆனால் கட்டாயமாக நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று, இது இயற்கையான ஒன்று, இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்று, நமது முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரதானமான உணவு, தவிர நீர் தாகத்தை போக்குகின்ற ஒரு பதார்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஆண் பெண் இருபாலரும் இதை பயன்படுத்தி வாழ்ந்திருக்கின்றார்கள். முன்னோர்களையும் எங்களையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய, அதாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ வாழ்கிறது வாழ்க்கையே அல்ல. ஆனால் நமது முன்னோர்கள் மகிழ்ச்சியாகவும் நோய் இன்றியும் திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது முன்னோர்களின் ஒவ்வொரு செயற்பாட்டில் இருந்தும் நம்மால் உணரக்கூடியதாக காணப்படுகின்றது. இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல் எனப்படுகின்ற பதார்த்தம் அல்ல டொடி உணவாகவும் நீர் தாகத்தை பூர்த்தி செய்கின்ற ஒரு பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டதை நாங்கள் பல கதைகள் மூலமாகவும் பல வரலாற்று ரீதியாகவும் பல உதாரணங்கள் மூலமாகவும் இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த கல் என்று சொல்லப்படுற இந்த உணவுப் பொருள் அருகி கொண்டு வருவதையும் இதன் பயன்பாடு பற்றி தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த கல்லை ஒரு போதைப் பொருளாகவும் இது பயன்படுத்த முடியாத ஒரு பொருளாகவும் ஒரு இமேஜினேஷனை ஒரு 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 தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியது இந்த வியாபார நிறுவனங்கள ஒரு தந்திரோபாயமான செயற்பாடே தவிர இது ஒரு போதை பொருள் அல்ல. ஆனால் கல் ஒரு போதைப் பொருளாக அல்லது ஒரு மதுவாக மாறும். ஆனால் அதுக்குரிய நிலை வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் கல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் என்று நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமில் நாங்கள் அந்த கல்லை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த கல்லுக்கு இணையான ஒரு உணவு உலகத்தில் தேடி எடுக்க முடியாது. சொல்லப்போனால் பாலையும் கல்லையும் ஒப்பிட்டு பலவாறாக நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாலை விட பல மடங்கு உயர்வான ஒரு பொருளாகவும் அத்தியாவசியமான சில பொருட்களையும் கொண்ட ஒரு உணவு பதார்த்தமாக இந்த கல் காணப்படுகின்றது. கல் என்பது பாம் தாவரங்கள், அதாவது பாமே குடும்ப தாவரங்கள் என்ற பனை, தென்னை, கித்துள் போன்ற தாவரங்களிலிருந்து இன்னும் சில தாவரங்களும் காணப்படுகின்றது. வெவ்வேறு நாடுகளில் பெறப்படுகின்ற ஒரு தாவர சாறு, அதாவது தாவரங்களில் கால் உடியம் என்று சொல்லி 2 வெசல் சிஸ்டம் இருக்குது. அதாவது குழாய் தொகுதி. இந்த உடியம் என்பது உணவை கடத்துகின்ற ஒரு பொருள். அந்த உடியத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒரு சாறு, அதாவது தாவரம் தனக்கு பயன்படுத்துகின்ற அந்த உணவை தான் வெளியேற்றுகின்றது. நாங்கள் அதை டெக்னாலஜி மூலமாக எங்களோட முன்னோர்கள் இது எப்படி அந்த உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, அதாவது தாவரத்துக்கு மேலதிகமாக காணப்படுற அந்த உணவைத்தான் பெற்று அந்த உணவை மனிதனுக்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அப்போ குறிப்பாக இந்த பனங்கல் என்றது ஒரு விசேடமான அத்தியாவசியமான பல பொருட்களை கொண்ட ஒரு உணவுப் பொருளாக காணப்படுகின்றது.
அதிகமாக இந்தியாவிலே தான் பனை கூடுதலாக காணப்படுகின்றது. ஆசிய நாடுகள் பல நாடுகளில் அங்கங்கு ஐதாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பனை உயர்வாக காணப்படுறதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன்னர் யாழ்ப்பாண நிலப்பகுதியும் தென்னிந்திய நிலப்பகுதியும் ஒரே பகுதியாக காணப்பட்டது. ஒரே பகுதியாக காணப்பட்டு சிறிய ஒரு நில இணைப்பு மூலமாக படிப்படியாக விருத்தி அடைஞ்ச கண்ட நகர்வு கொள்கை என்று சொல்லி ஆல்ஃபிரட் பெஜினர் 1912ஆம் ஆண்டு சொல்லப்பட்ட கண்ட நகர்வு கொள்கை என்று சொல்லப்படுற கொள்கையின்படி சிறிது சிறிதாக யாழ்ப்பாணம் விலக்கி வந்திருக்குது தென்னிந்தியாவிலிருந்து. அதே போல ஹாட்ஸ்பாட் என்று சொல்லப்படுற சில தரை பிரதேசங்கள் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்கும் கொழும்பில் உள்ள தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்றின் மூலமாக மழையை பெறுகின்ற தாழ்நாட்டு ஈரவலிய பிரதேசத்துக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு ஒன்று காணப்படுகிறது. ரெண்டும் நான் ஹாட்ஸ்பாட் என்று சொல்லி ஜியோகிராஃபியில பார்க்குறோம். அப்போ இந்த இலங்கை இந்தியாவோட இணைஞ்ச ஒரு, அதாவது தமிழ்நாட்டோட மிகவும் இணைஞ்ச ஒரு பகுதியாக தான் 7000 வருடங்களுக்கு முன்னர் இது காணப்பட்டது. இதன் பின்னர் பல புவியியல் மாற்றங்கள் வந்திருக்குது. இதெல்லாம் இங்கே பிரச்சனை. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவேன். ஆனால் இந்த பனைன்றது தென்னிந்தியாவோட சேர்ந்து எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு அப்படியே மெருவி ஒரு பொருளாக காணப்படுகிறது. முக்கியமாக இந்த பனையை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள். அதாவது தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கம் அந்த மக்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது போல இயற்கையால் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் பனை. இந்த பனை உற்பத்தி பொருட்களை நாங்கள் கட்டாயமாக பயன்படுத்த வேணும். இந்த பனை உற்பத்தி பொருட்களுக்கும் எங்களோட லைஃபுக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்ற நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு, அதே மாதிரி உணவாக பயன்படுத்துறதுக்கு, இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. பனையை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பனையிலிருந்து பெறக்கூடிய உணவுகள்ல மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இந்த கல். இந்தியா இலங்கை தவிர ஆசிய நாடுகளின் பல பகுதிகளிலும் இந்த பனை காணப்படுது. இதே போல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லும் பல நாடுகளில் காணப்படுது. ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் காணப்படுது. சில தீவுகள், கரீபியன் தீவுகள் போன்ற தீவுகளிலும் காணப்படுது. இதே போல வட அமெரிக்காவில் மெக்சிகோவிலும் காணப்படுது பனை. அப்போ இவ்வளவு நாடுகளிலும் பனை காணப்படுறபடியால் இது ஒரு பிரதானமான உணவாக எல்லா மக்களாலுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. எங்களோட வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக காணப்பட்ட இலக்கிய வாயிலாகவும் புராண கதைகளின் வாயிலாகவும் கல்லுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள நெருங்கிய தொடர்பு அது வெவ்வேறு வகையில் சித்தரிக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் மனிதனுக்கும் கல்லுக்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருந்திருக்குது. தவிர மனிதனுடைய ஆரோக்கியத்தை பேணிய ஒரு பொருளாகவும் இந்த கல்லு காணப்படுகின்றது. கல் ஒரு உணவாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படும் என்று சொல்லி சொன்னாங்க. இதுக்குரிய ஆதாரங்களை நான் இப்போ சொல்கிறேன். விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களை நான் இப்போ சொல்கிறேன். இது முன்னோர்கள் அனுபவ ரீதியாகத்தான் இது ஒரு மருந்து பொருளாகவும் உணவுப் பொருளாகவும் பயன்படுது என்று சொல்லி அறிஞ்சிருப்பினோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆய்வு ரீதியாக பார்க்கிறீங்கள இதில் காணப்படுற சில உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் ஆச்சரியம் மிக்கதாக காணப்படுகின்றது. அமினோ அமிலங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். சில அமினோ அமிலங்களை உண்மையில் பெறவே முடியாது. மனிதனுக்கு அத்தியாவசியமான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியதும் புரத தொகுப்புக்கு பயன்படுத்தக்கூடியதுமான அமினோ அமிலம். இந்த அமினோ அமிலம் கல்லிலிருந்து நேரடியாகவே பெறப்படுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு பாலை கூட நாங்கள் காய்ச்சி போட்டு தான் குடிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கல்லில் காணப்படுற அமினோ அமிலங்கள் சிலது பாலில் காணப்பட்டாலும் அந்த பாலை காய்ச்சியக்கிட அது செயலிழந்து போகுது. அப்போ செயலிழந்து போகிறதால அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோண்டா நோ. ஆனால் இந்த கல்லில் அப்படியே தான் குடிக்கிறோம், காய்ச்சாமல் தான் குடிக்கிறோம். அதாவது சமைக்காமல் அல்லது வெப்பப்படுத்தாமல் பயன்படுத்துகிறபடியால் அந்த அமினோ அமிலங்கள் அப்படியே மனித உடலுக்கு உயிர்ப்பாக பெறப்படுகின்றது. சில மிகச் சிறந்த புரதங்கள் கல்லில் காணப்படுகின்றது. பாலை விட சில புரதங்கள் விசேடமாக காணப்படுகின்றது. தவிர இப்போ பாலில் லிப்பிட் இருக்குது, கொழுப்பு இருக்குது. கல்லில் இல்லவே இல்லை. கொழுப்புக்கும் கல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கொழுப்பற்ற ஒரு உணவுன்னு சொல்லி சொன்னால் உலகத்தில் கொழுப்பு இல்லாத உணவுண்டா இந்த கல்லை மட்டும்தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ கொழுப்பிஞ்ச காணப்படுறது இல்லை. புரதங்களும் அமினோ அமிலங்களும் விட்டமின்கள்
விட்டமின்கள்ல விசேஷம் என்னன்னு சொல்லி சொன்னா ஏனைய விட்டமின்களுக்கும் கல்லில் காணப்படுற விட்டமின்களுக்கும் இடையில உள்ள விசேஷம் என்னன்னா விட்டமின் சி வந்து அஸ்கோபிக் ஆசிட்டாக கிடைக்குது. அஸ்கோபிக் ஆசிட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரியேஜென்ட்னு சொல்லி சொல்றோம். ஆன்டி ஆக்சிடென்ட் ரியேஜென்ட்களுக்கு அல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ஸ்டன்சஸ்களுக்கு ஒரு சிறப்பான இயல்பு இருக்குது. கேன்சர் உடல்ல கேன்சரை தோற்றுவிக்கிற காரணிகள் வரைக்குள்ள அல்ல கேன்சருக்குரிய புறப்பொருட்கள் வரைக்குள்ள அதைய அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த விட்டமின் சியை தவிர விட்டமின் B1, B2, B6, B12 இவ்வளவு விட்டமின்ஸும் கல்லில் காணப்படுது. இந்த விட்டமின் B2 வந்து ரைபோஃப்ளேவினாக எங்களுக்கு வந்து சேருது. இந்த ரைபோஃப்ளேவினும் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரியேஜென்ட் தான். அப்ப கல்லில் வந்து டோட்டலியாக 2 ஃபேக்டர் கேன்சருக்கு எதிராக போராடுது. அப்ப தினசரி கல்லை பயன்படுத்தி கொண்டு வந்த நமது முன்னோர்கள் கேன்சர்ல இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு நடைமுறையை பின்பற்றி இருக்கலாம். அதால தான் கேன்சர் அந்த காலத்தில் ஒரு அரிதான நோயாகத்தான் காணப்பட்டதாக வைத்திய நூல்கள் மூலமாக நாங்கள் ஆராயக்கூடியதாக காணப்படுகின்றது. நமது ட்ரெடிஷனல் ட்ரீட்மெண்ட் அதாவது ஆரம்ப வைத்திய முறைகள் மூலமாக நாங்கள் ஆராயக்கூடியதாக காணப்படுகின்றது. அப்போ விட்டமின்கள் என்னென்ன இருக்குன்னு அடுத்தது வந்து நிறைய நீர் காணப்படுது, பெருமளவில் நீர் காணப்படுது. அடுத்தது கார்போஹைட்ரேட் காணப்படுது, அடுத்தது சுகர் காணப்படுது. இந்த சுகரை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இதில் காணப்படுற சுகர் வந்து கரும்பிலிருந்து பெறப்படுகின்ற சுக்ரோஸ் என்று சொல்லப்படுற ஆரோக்கியமான சுகருக்கு இணையாக காணப்படுகின்றது. அந்த சுகரோட இணைஞ்ச நிலையில சில சேதன மின்னமிலங்கள் காணப்படுகின்றது. சேதன மின்னமிலங்கள் காணப்படுற காரணம் என்னென்னா இங்கே உயிருள்ள வகையான பாக்டீரியாக்களும் ஃபங்கஸுகளும் வாழுது. ஒரு வகையான ஈஸ்ட்ன்னு சொல்லப்படுற சைக்ரோமைசிஸ் ஸ்பீசிஸ்ன்ற சில டைப்ஸ் வந்து இங்கே வாழுது. ஒரு ஃபங்கஸ் கூட்டம் இவை வந்து உயிருள்ள கலங்கள் தனிக்கலத்தால் ஆக்கப்பட்டவை. இவை வந்து சில ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணி ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே நேரம் இப்போ கல்லையும் சாராயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சாராயத்தில் வந்து மெதனால் காணப்படுது. அது ஈரலை உடனடியாகவே செல்லக்கம் செய்யக்கூடிய ஒரு நச்சு பொருளான ஆல்கஹால். ஆனால் இங்கே பயன்படுத்தப்படுற எதையில் ஆல்கஹால் வந்து ஈரலுக்கு தீங்க விளைவிக்கும் தான், ஆனால் அவ்வளவுத்துக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. இதை பற்றிய விளக்கத்தை நான் அங்கே அடுத்த ஸ்டெப்பில் சொல்லுவேன் தெளிவாக. இதை பற்றி நீங்கள் இந்த இடத்துல ஆல்கஹால் லிவர் ஃபங்க்ஷனை பற்றி புலம்ப தேவையில்லை. ஆனால் கல்லில் வந்து மிகவும் ஆரோக்கியமான பொருட்கள் காணப்படுகின்றது என்ற விளக்கத்தை நீங்கள் அறிகிறதோட இது வந்து வேக வைக்காத ஒரு நேரடியாக பயன்படுத்துகின்ற உணவு என்பதால 100% அதில் காணப்படுற பொருட்களை எங்களை உடல் அப்சர்வ் பண்ணும் என்பதையும் நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் இந்த வேக வைக்கிற உணவுகளை பற்றி சொல்லிக்கொண்டே வர்றேன். இதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். அதாவது விலங்கு ராஜ்யத்தில் மனிதன் மட்டும்தான் ஹோமோ எரெக்டஸாக நாங்கள் இருக்கையிலேயே வேக வைத்த உணவுகளை பயன்படுத்த தொடங்கிட்டோம். இந்த வேக வைத்த உணவுகளை பயன்படுத்துறது தான் எங்களுக்கு சில நேரத்தில் தீங்காக வருகின்றது. இன்றைக்கு உலகம் வந்து வேக வைக்காத உணவுகளை மனிதன் எப்படி பயன்படுத்தலாம் என்றதை பற்றி தான் இயல்பான வரைக்கும் சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் சயின்டிஸ்ட் இந்த ரிசர்ச்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் கல் வந்து வேக வைக்காத ஒரு மிகச்சிறந்த உணவாக எங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதையும் மற்ற மருத்துவ ரீதியாக இவ்வளவு ஆரோக்கியமான ஒரு பொருள் என்றதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். கல் பற்றி சொல்லப்படுற தவறான கருத்துக்கள் யாவும் ஒரு விரக்தியான கூட்டத்தால் அல்ல மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தால் தவறாக திரிவுபடுத்தப்பட்டதே தவிர இது உண்மையில் ஒரு ஆரோக்கியமான உணவும் மருந்தும் என்பதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கல் வந்து ஒரு உணவாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுற அதே நேரம் இதில் இந்த ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் அதாவது ஆல்கஹால் எதனால் அல்ல எதையில் ஆல்கஹால் உருவாக்கப்படுறதுன்றது எங்களுக்கு சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக தான் காணப்படுகின்றது. அப்போ இதை நாங்கள் எப்படி வெற்றிகரமாக பயன்படுத்தலாம்னு சொல்லி சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல மதுவக்கலங்கள் அல்லது ஃபங்கஸ் வந்து ஃபங்கஸின் ஆக்டிவேஷன் கூடுவதற்கு முதல் அதாவது உயர் தொழிற்பாட்டு வீதத்தை மதுவக்கலங்கள் அடைவதற்கு முதல் நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு
இப்போ நீங்கள் இப்போ கல் உற்பத்தி செய்கின்ற ஒரு நபருக்கு நான் சொல்கிறேன், முதல் நாள் பின்னேரம் கட்டினீங்கன்னா அதுலேருந்து ஒரு 12 மணித்தியாலம் 12-13 மணித்தியாலம் களிய எடுத்தால் இது ஒரு ஆரோக்கியமான உணவாக காணப்படுகின்றது. நேரம் செல்லுமாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இன்றைய காலமாக கட்டி போட்டு அந்த முண்டியை கட்டி போட்டு நாளை காலமாக போய் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 24 மணித்தியாலம் பாஸ் பண்ணிடும். அப்போ அதில் ஆல்கோஹால் வந்து கூடிவிடும். ஆல்கோஹால் கூடுறதோட சைக்ரோமைசிஸ் ஸ்பீசிஸுக்கு அடுத்ததாக ஒரு வகையான பாக்டீரியா அங்கே பெருக வலிக்கிட்டுரும். இவையெல்லாம் காட்டில இருந்து வந்து விடுகிற பாக்டீரியாக்கள் அசிட்டோபாக்டர்ன்னு சொல்லி சொல்றது. இந்த அசிட்டோபாக்டர் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இந்த மதுவக்கலங்கள் மூலமாக பிறப்பிக்கப்படுகின்ற எதைல் ஆல்கஹோலை அசெட்டிக் அசிட்டாக ஒட்சியேட்டை தாக்கணும்னு சொல்லி ஒரு வகையான ரசாயன மாற்றத்தின் மூலமாக அங்கே அசெட்டிக் அசிட்டாக ஒட்சியேற்றுவது காணப்படுகின்றது. இதனால தான் நீண்ட நேரத்துக்கு பின்னர் எடுக்கின்ற கல் வந்து புளிப்பு சுவையுடையதாக காணப்படுகின்றதை நீங்கள் அறிவீர்கள். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் கல்லிலிருந்து வினாகிரியை உற்பத்தி செய்கிறோம். வினாகிரி என்றது அசிட்டோபாக்டர் பாக்டீரியாவை வளர்த்து அந்த பாக்டீரியான்ற தொழிற்பாட்டின் மூலமாக ஆல்கோஹால் முழுதையும் அசிட்டிக் அசிட்டாக மாற்றி அந்த அசிட்டிக் அசிட்டை பெற்று தான் நாங்கள் வினாகிரி என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ இது ஆரோக்கியமான உணவாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 12 தொடக்கம் 14 மணித்தியாலங்களுக்குள்ள இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது இன்னும் ஒரு வழி செய்யலாம், ஒரு அளவான சுண்ணாம்பை பூசி அந்த முட்டைகளை ஒரு அளவான சுண்ணாம்பு, ஒரு குறிப்பு ஒரு கொஞ்சம் சுண்ணாம்பு போதும், அளவுக்கு அதிகமாக பூச வேண்டிய தேவையில்லை. அளவான சுண்ணாம்பு பூசைக்குள்ள அங்கே கால்சியம் ஹைட்ரோக்சைடு என்று சொல்லப்படுற ஒரு கார ஊடகம் ஒன்று ஏற்படுத்தப்படுது. அதாவது சைக்ரோமைசிஸ் அந்த ஃபங்கஸ் இருக்குதானே, ஃபங்கஸால ஆல்கோஹால் ப்ரொடக்ஷன் நடக்குதானே, அந்த ஆல்கோஹால் உருவாக்கப்படுறது வந்து இந்த சுண்ணாம்பை தடவுவதன் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஊடகம் வந்து கார ஊடகமாக மாற்றப்படுவதன் மூலமாக ஆல்கோஹால் உற்பத்தி வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே அளவாக மெல்லிய படலமாக சுண்ணாம்பை பூசி நாங்கள் ஊடகத்தை மாற்றி அதிலிருந்து சைக்ரோமைசிஸ் தொழிற்பாட்டின் வீதத்தை கட்டுப்படுத்தி குறைந்த செறிவுள்ள ஆல்கோஹாலை கொண்ட ஒரு மிகச்சிறந்த பானமாக இதை எடுத்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதைத்தான் நாங்கள் பதநீர் என்று சொல்லி சொல்கிறோம். முன்னோர்கள் பதநீரை பயன்படுத்தி இப்பவும் அது பதநீர் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் மிக அரிதாகி கொண்டு போகின்றது, ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த பதநீரை எடுத்து தான் நாங்கள் பனங்கட்டியை உற்பத்தி செய்யணும். பனங்கட்டியை உற்பத்தி செய்து அது அப்படியே வெவ்வேறு பொருளாக மாற்றப்பட்டு அதை நாங்கள் வெவ்வேறு தேவைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ சுண்ணாம்பு பூசுவதன் மூலமாக நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். பதநீரை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமானதாக பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து இந்த ஆல்கஹால் உருவாக்கப்பட்டால் அந்த ஆல்கஹால் மூலமாக உடலுக்கு சில தீங்கான விளைவுகள் ஏற்படலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த கல்லை வந்து காகம் அடையாமல் பார்க்கணும். காகம் வந்து இப்போ உதாரணத்துக்கு மலத்திலும் இருக்கும், நாய் எச்சமாக இருக்கட்டும் அல்லது பூனை எச்சமாக இருக்கட்டும் அல்லது மனித எச்சமாக இருக்கட்டும் அல்லது மாட்டு சாணமாக இருக்கும், இதையும் அலைஞ்சு போட்டு அப்படியே வந்து இப்போ கல் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஊற்றி வச்சிருந்தா இதே அலம்பைகளை அந்த எச்சங்கள் மூலமாக சில புரோட்டோசோவாக்கள் வந்து சேருது, வேறு சில ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாக்களும் வந்து சேருது. அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய சில பாக்டீரியாக்களும் வந்து சேர்றதால சில வேளை சில வைரல் சைட்டானது கூட வரலாம். ரெண்டாயிரத்தில் உயிருள்ள பல பொருட்கள் காணப்படுறபடியால் அவற்றிலிருந்து மனிதனுக்கு சில தீங்குகள் ஏற்படலாம். வைரஸ் பெரிதாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமலும் சில புரோட்டோசோவாக்களும் சில பாக்டீரியாக்களும் வர்றது வந்து பிரதானமாக காணப்படுகின்றது. இதுவும் வந்து எங்களுக்கு ஈரல் சார்பான அல்லது குடல் சார்பான சில நோய்களை உண்டு பண்ணலாம் என்பதால காகம் போன்ற காகமோ அல்லது பறவைகளோ வேறு எதுவும் தொடாதவாறு அல்லது அவை அழுக்காக்காதவாறு இந்த உணவை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கல் எனப்படுகின்ற உணவை நாங்கள் எந்த அளவுகளில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில வரையறைகள் கட்டாயமாக நாங்கள் பின்பற்ற வேணும். அதாவது ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 750 மில்லி லிட்டர் அளவை பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போல் பெண்கள் வந்து ஒரு 350 தொடக்கம் 400 மில்லி லிட்டர் அளவை பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் முட்டை உற்பத்திக்கும் அதே போல் கர்ப்பம் தரிச்சிருக்கிற நிலையில் குழந்தையின் விருத்திக்கும்
ஒரு அத்தியாவசியமான பொருளாக இது காணப்படுகின்றது. நான் எங்களை ஆட்சியாக்கள் அப்புவாக்கள் சொன்ன கதையை கேள்விப்பட்டிருக்கிறேன். கற்பம் தெரிஞ்சிருக்கைகளில் பெண்களுக்கு கல் கொடுத்ததாக இந்த காலத்தில் அறிகிறோம். அதே போல் கர்ப்பிணி பெண் குழந்தை பிறப்புக்கு பின்னர் பால் சுரப்பிகளை தூண்டக்கூடிய சில அத்தியாவசியமான ரசாயன பொருட்களும் இந்த கல்லில் காணப்படுகின்றது. முன்னைய காலங்களில் குழந்தைக்கு பால் கொடுக்குறதுன்றது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு இல்லை. அதுக்கு காரணம் பிரதானமாக பால் சுரப்பு குறைஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயமாக கல்லை கொடுப்பினோம் அந்த பெண்ணுக்கு. அது முந்தின காலத்தில் இது ஒரு பத்தியோனம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது. அப்போ இந்த வகையில் நாங்கள் பார்க்கல ஆண் பெண் இருபாலாரம் பயன்படுத்தலாம். ஆனால் பெண்களுக்கு அளவு கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துறது சில வகையில் நல்லது என்று சொல்லி மருத்துவ குறிப்புகள் சொல்லுது. ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் 750 மில்லிலிட்டர் என்று சொல்லப்படுற ஒரு போத்தல் அளவு ஒரு நாளைக்கு போதிய அளவாக காணப்படுகின்றது. நாங்கள் இந்த விஷயத்தை ஊக்குவிக்கிறோம் என்று சொல்லி சில பெற்றோர் கவலைப்படலாம். ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இது ஒரு உணவுன்றதை தெளிவாக விளங்கி கொள்ளணும், மருத்துவ தேவை உள்ளதுன்றதை விளங்கி கொள்ளணும். இதை ஆரோக்கியமாக பயன்படுத்துறதுக்குரிய அந்த சரியான முறையை நாங்கள் பயன்படுத்தணும் என்று சொல்லி சொன்னால், இது ஒரு மது பொருளாகவே கருத வேண்டிய தேவை இல்லை. இது ஒரு மது அல்ல. அதாவது சரியான டைமில் சரியான அளவில் நாங்கள் பயன்படுத்தணும் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு மது அல்ல. அடுத்ததாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது, அதாவது வேக வைக்காத அல்லது மாற்றத்துக்கு உட்படாத ஒரு நேரடியாக பெறப்படுகின்ற ஒரு உணவாக காணப்படுறபடியால் அந்தந்த பொருட்கள் அந்தந்த விகிதத்திலேயே அந்தந்த அளவிலேயே கட்டமைப்பு மாறாமல் நேரடியாகவே நமக்கு உடலுக்கு பயன்படுத்தப்படுகின்றபடியால் இதை நாங்கள் பயன்படுத்தலாம் என்ற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். தவிர இந்த அறிவியலை பற்றி அநேகமான ஆட்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்க மாட்டோம், ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க மாட்டோம். ஆனால் கட்டாயமாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் என்றது என்னுடைய அறிவு, என்னுடைய கடமையும் கூட. ஏன்னா நான் மைக்ரோபயாலஜியாக இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அல்லது நியூக்ளியர் சார்பான கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எந்த வகையான அதே போல் ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் டைப்பாக இருக்கட்டும், அல்லது எங்களை மூதாதையருக்கு ஆய்வுகள் 10-12 வருஷமாக நிறைய நான் செய்து ஆய்வு செய்தது மட்டுமில்லாமல் நிறைய விஷயங்களை படித்து தேவையான விஷயங்களை நான் வச்சிருந்து கொண்டு தான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கொண்டு தான் இதை சொல்ல முடியும், இதை சொல்லக்கூடாது என்று சொல்லி நன்கு தெளிவாக வச்சு கொண்டு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது மற்றவர்கள் என்ன மாதிரி சொன்னார்களோ என்ன மாதிரி கருத்தில் எடுக்கிறார்களோ அறிவாளிகள் என்று சொல்கிற இதில் நீங்கள் பார்க்காமல் கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அறிவியல் என்பதை இந்த இடத்தில் நீங்கள் தெரிய வேண்டும். தவிர கட்டாயமாக நான் இந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்கிறதில் ஆர்வமாக இருக்கிறேன். தவிர இது பற்றிய மேலதிகமான ஆய்வுகளையும் நான் செய்கிறதுக்கு வரலாற்று ரீதியான ஆய்வுகளாக இருக்கலாம், நியூட்ரிஷன் சம்பந்தமான ஆய்வுகளாக இருக்கலாம், மைக்ரோபயாலஜியில் இன்னும் நாங்கள் எப்படி இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றது பற்றி உண்மையில இயற்கையான ஒரு மைக்ரோபயாலஜி சிஸ்டம் இதுக்குள்ள தான் இருக்குது. பாலுகளும் கல்லுகளும் தான் மைக்ரோபயாலஜியை நாங்கள் படிச்சுக்கொள்கிறோம். அதே போல் இந்த கல்லில் இருந்து மைக்ரோபயாலஜி டெக்னாலஜியை மேலும் மேலும் எவ்வளவுக்கு முன்னேற்றலாம்ன்றதை பற்றி நான் நிறையவே யோசித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். எனவே யாரும் இதை விட்டு பயப்படவோ தயங்கவோ அல்லது இது ஒரு தவறான கருத்து என்று சொல்கிற கோணத்தில் பார்க்கவோ வேண்டாம் என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்னும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த தொழிலை பற்றி சொல்ல வேணும். இன்னும் நிறைய அறிவியல் விஷயங்கள் இருக்குது, நிறைய சொல்ல வேணும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி நான் சொல்லுவேன். இப்பொழுது நாங்கள் நேரம் கட்டுப்பாடு காரணமாக இந்த வீடியோ இதோடு நிப்பாட்டுறது. இது லக்ஷ்மி மருத்துவ ஆய்வுடத்தின் ஒரு சிறப்பான படைப்பும் எனது ஆய்வும் என்பதையும் தெளிவாக சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த கருத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதை நிறுத்துறேன். மேலும் இந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் உங்களால் பரப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் பரப்புங்க. இப்போ காலத்தின் கட்டாய தேவையாக இருக்குது. நான் சொல்கிற எல்லா விஷயமுமே காலத்தின் கட்டாய தேவையாகும். மனிதகுல இருப்பையும் மனிதகுல இருப்பின்ற தொடர்ச்சியையும் வலியுறுத்தி தான்
நான் இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கேன். கட்டாயமாக எவ்வளவுத்துக்கு மற்றவைக்கு சொல்ல முடியுமோ பரப்ப முடியுமோ அவ்வளவுத்துக்கு இந்த விஷயங்களை பரப்புங்கோ. என்னால் எல்லா இடம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்ய முடியாத என்றபடியால் தான் இருந்த இடத்திலிருந்து இயலுமான வரைக்கும் எல்லாருக்கும் இந்த விஷயங்களை சொல்ல வேணும் என்றதை கேட்டுக்கொண்டு இது எங்களோட முன்னோர்கள் ஒரு சிறந்த அற்புதமான கண்டுபிடிப்பு என்றதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.